चतुष्षष्टितमः सर्गः। सुग्रीवेनैव मुक्तस्तु हृष्टो दधिमुखः कपिः राघवं लक्ष्मणं चैव सुग्रीवं चाभ्यवादयत्। सप्रणम्य च सुग्रीवं राघवौ च महाबलौ वानरैः सह तैः शूरैर्दिवमेवोत्पपातः। स यथैवागतः पूर्वं तथैव त्वरितं गतः। निपत्य गगनाद् भूमौ तद्वनं प्रविवेशः। सप्रविष्टो मधुवनं ददर्श हरियूथपान् विमदानुत्थितान् सर्वान् मेहमानान् मधूदकम्। सतानुपागमद्वीरो बद्धा करपुटाञ्जलिम् उवाच वचनं श्लक्ष्णमिदं हृष्टवदङ्गदम्। सौम्यरोषो न कर्तव्यो यदेभिरभिवारितः अज्ञानाद्रक्षिभिः क्रोधात् भवन्तः प्रतिषेधिताः। சுக்ரீவரின் வார்த்தைகளை கேட்ட ததிமுகன் ராம லக்ஷ்மணர்களுக்கும் சுக்ரீவருக்கும் தன் நமஸ்காரங்களை சமர்ப்பித்தான். தன்னுடன் வந்த சேவகர்களுடன் ஆகாயத்தில் எம்பி தாவினான். எந்த மார்க்கத்தில் அங்கு வந்தானோ அதே பாதையில் மறுபடியும் சென்று மதுவனத்திற்குள் பிரவேசித்தான். அங்கு எல்லா வானரர்களும் தேனை குடித்து போதையிலிருந்து வெளிவந்ததை கண்டான். ததிமுகன் அங்கதனிடம் சென்று இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு சந்தோஷமாக இவ்வார்த்தைகளை சொன்னான். அழகான உருவம் படைத்தவரே, உங்கள் வருகையை தடுத்த என் காவற்காரர்களிடம் கடுமையாக பாவிக்காதீர்கள். அவர்கள் தெரியாமையில் அப்படி செய்து விட்டார்கள். யுவராஜஸ்த்வமீஷஸ்ச வனஸ்யாஸ்ய மகாபல மௌர்க்யாத் பூர்வம் கிருதோ தோஷஸ்தம் பவான் க்ஷந்துமர்ஹதி. ஆக்யாதம் ஹி மயா கத்வா பித்ருவ்யஸ்ய தவானக இஹோபயாதம் சர்வேஷாமேதேஷாம் வனச்சாரிணாம். சத்வதாகமனம் ஸ்ருத்வா சஹைபிர்ஹரியூதபைः பிரஹ்ருஷ்டோ ந துருஷ்டோऽசௌ வனம் ஸ்ருத்வா பிரதர்ஷிதம். பிரஹ்ருஷ்டோ மாம் பித்ருவ்யஸ்தே சுக்ரீவோ வானரேஸ்வரः शीघ्रं प्रेषय सर्वांस्तान् इति होवाच पार्थिवः. श्रुत्वा दधिमुखस्यैतद्वचनं श्लक्ष्णमङ्गदः अब्रवीतान् हरिश्रेष्ठो वाक्यं वाक्यविशारदः. யுவராஜா, நீங்கள்தான் எங்கள் வருங்கால ராஜா. இந்த விஷயம் உணராமல் நான் உங்களையும் உங்கள் பரிவாரங்களையும் தடுத்து நிறுத்தினேன். என் தவறை மன்னியுங்கள். மாசற்ற இளவரசே, உங்கள் வருகையை பற்றி உங்கள் சிற்றப்பனிடம் எல்லா விவரங்களையும் கூறிவிட்டு வந்திருக்கிறேன். மதுவனத்தை அழித்ததை குறித்து அவர் கோபப்படவே இல்லை. நேர்மாறாக அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். உங்கள் தகப்பனாரின் இளைய சகோதரரான சுக்ரீவர் மிகவும் சந்தோஷப்பட்டு உங்கள் எல்லோரையும் அவரை விரைவில் சந்திக்க அழைத்திருக்கிறார். இந்த நல்ல வார்த்தைகளை கேட்ட அங்கதன் அந்த வானர தலைவர் ததிமுகனை நோக்கி இவ்வாறு பதிலளித்தார். शङ्के श्रुतोऽयं वृत्तान्तो रामेण हरियूथपाः तत्क्षमं नेह न स्थातुं कृते कार्ये परन्तपाः. पीत्वा मधु यथा कामं विश्रान्ता वनचारिणः किं शेषं गमनं तत्र सुग्रीवो यत्र मे गुरुः. सर्वे यथा मां वक्ष्यन्ति समेत्य हरियूथपाः तथास्मि कर्ता कर्तव्ये भवद्भिः परवानहं. नाज्ञापयितुमीशोऽहं युवराजोऽस्मि यद्यपि अयुक्तं कृतकर्माणो यूयं दर्शयितुं मया. ब्रुवतश्चाङ्गदस्यैवं श्रुत्वा वचनमव्ययम् प्रहृष्टमनसो वाक्यमिदमोचुर्वनौकसः.
एवं वक्ष्यति को राजन् प्रभुः सन्वानरर्षभ ऐश्वर्यमदमक्तो हि सर्वोऽहमिति मन्यते तव चेदं सुसदृशं वाक्यं नान्यस्य कस्यचित् सन्नतिर्हितवाक्याति भविष्यच्युभयोग्यताम्. எதிரிகளை நாசம் செய்பவனே, ராமருக்கு நம் வருகை தெரிந்த பின்னும் இன்னும் இங்கு தாமதிப்பது நன்கல்ல. வானரர்கள் நன்றாக மது பருகி இளைப்பாரியும் விட்டார்கள். இனி இங்கு செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. சுக்ரீவர் இருக்கும் இடத்திற்கு நாம் செல்வதுதான் சரி. வானரர்களை பார்த்து அங்கதன் அவர்களின் அபிப்பிராயத்தை கேட்டார். என்னதான் நான் இளவரசனாகவும் யுவராஜாவாக இருந்தாலும் உங்களுக்கு கட்டளையிடும் உரிமை எனக்கில்லை. நீங்கள் எப்படி சொல்கிறீர்களோ அப்படியே செய்வோம். அங்கதனின் இவ்வார்த்தைகளை கேட்ட வானரர்கள் சொன்னார்கள், யுவராஜா, குரங்குகளில் முதல்வரே, தலைவராக இருந்தும் இப்படி அடக்கமாக பேசக்கூடியவர் தங்களை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? செல்வ செழிப்பினால் கூடவே அகங்காரமும் வரக்கூடும். உங்களால் மட்டும்தான் இப்படி பேச முடியும். உங்களுக்கு மங்களகரமான எதிர்காலம் காத்திருக்கிறது. सर्वे वयमपि प्राप्तास्तत्र गन्तुं कृतक्षणाः स यत्र हरिवीराणां सुग्रीवः पतिरव्ययः त्वया ह्यनुक्तैर्हरिभिर्नैव शक्यं पदात्पदम् क्वचिद् गन्तुं हरिश्रेष्ठ ब्रूमः सत्यमिदं तु ते एवं तु वदतां तेषामङ्गदः प्रत्यभाषत बाढं गच्छाम इत्युक्त्वा उत्पपातमहीतलात् उत्पतन्तमनोत्पेतुः सर्वे ते हरियूथपाः कृत्वाकाशं निराकाशं यन्त्रोत्क्षिप्ता इवाचलाः तेऽम्बरं सहसोत्पत्य वेगवन्तः प्लवङ्गमाः विनदन्तो महानादं घनावातेरिता यथा. நாங்கள் எல்லோரும் தக்க சமயத்தில் சுக்ரீவர் இருக்கும் இடத்திற்கு செல்ல தயாராக இருக்கிறோம். அங்கதா, வானரோத்தமரே, உங்கள் ஆணையின்றி நாங்கள் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டோம். இப்படி எல்லா வானரர்களும் சொன்னதை கேட்ட அங்கதன் ஆணையிட்டான். வாருங்கள், சேர்ந்து செல்வோம். இதை கேட்ட வானரர்கள் ஆகாயத்தை நோக்கி எழுந்தார்கள். யந்திரத்தால் எரியப்பட்டதைப் போல் மலை போன்ற சரீரம் படைத்த அவர்கள் மிக வேகமாக பாய்ந்து சென்றதால் ஆகாயமே மறைக்கப்பட்டது. அவர்களின் கர்ஜனை இடிமேகங்களைப் போல் தோன்றின. அங்கதே சமனுப்ராப்தே சுக்ரீவோ வானராதிபः உவாச சோகோபஹதம் ராமம் கமலலோச்சனம் சமாஸ்வசிஹி பத்ரம் தே திருஷ்டா தேவி ந சம்சயः நாகந்துமிஹ சக்யம் தைரதீதே சமயே ஹினः नमत्सकाशामागच्छेत् कृत्ये हि विनिपातिते युवराजो महाबाहुः प्लवतां प्रवरोऽङ्गदः यद्यप्यकृतकृत्यानामीदृशः स्यादुपक्रमः भवेत् स दीनवदनो भ्रान्तविप्लुतमानसः पितृपैतामहं चैतत् पूर्वकैरभिरक्षितम् न मे मधुवनं हन्यादहृष्टप्लवगेश्वरः कौसल्या सुप्रजा राम रामाश्वसिः सुव्रत दृष्टा देवी न सन्देहो न चान्येन हनूमता न ह्यन्यः कर्मणो हेतुः साधनेस्य हनूमतः हनूमतिः सिद्धिश्च மதிஷ்ச மதிசத்தம. தாமரை கண்கள் கொண்ட ராமர் கலங்கியதை பார்த்த சுக்ரீவர் அங்கதனின் வருகைக்கு முன் சொன்னார், ராமா, என்னை நம்புங்கள். வானரர்கள் தேவியை நிச்சயம் கண்டுபிடித்து விட்டார்கள். அதில் சந்தேகம் வேண்டாம்.
இல்லை என்றால் இவ்வளவு தாமதமாகி இருக்காது. மகாபாகுவான அங்கதன் யுவராஜாவானவன், வானரோத்தமன், நற்குணங்கள் உள்ளவன். காரியம் பூர்த்தி செய்யாமல் என் அருகில் வரமாட்டான். அப்படி ஒருவேளை வானரர்கள் காரியத்தை சாதிக்காமல் இருந்திருந்தால் அங்கதனின் முகபாவத்திலேயே துக்கம் தெரியும். சந்தோஷமின்றி என் தகப்பன் பாட்டன் காலத்திலிருந்து இருக்கும் மதுவனத்தை அந்த வானரர்கள் அழித்திருக்கவே மாட்டார்கள். ராமா, கௌசல்யாவின் செல்வகுமாரரே, தைரியமாக இருங்கள். சீதையை கண்டதால்தான் இப்படி நடந்திருக்க கூடும். அதுவும் அனுமானால்தான் மட்டுமே சந்தேகமின்றி இக்காரியம் சாத்தியம். व्यवसायश्च वीर्यं च सूर्ये तेज इव ध्रुवं जाम्बवान् यत्र नेता स्यादङ्गदश्च बलेश्वरः हनुमांश्चाप्यधिष्ठाता न तस्य गतिरन्यथा मा भूश्चिन्ता समायुक्तः सम्प्रत्यमितविक्रम ततः किल किला शब्दं शुश्रावासन्नमम्बरे हनुमत्कर्म दृप्तानां नर्दतां काननौकसां किष्किन्धामुपयातानां सिद्धिं कथयतामिव ततः श्रुत्वा निनादं तं कपीनां कपिसत्तमः आयताञ्चितलाङ्गूलः सोऽभवद्दृष्टमानसः आजग्मुस्तेऽपि हरयो ராமதர்ஷனகாங்ஷினஹ. ராமா, சூரியனில் எப்படி ஒளி இருக்கிறதோ காரிய சித்தியின் சாமர்த்தியமும் ஆற்றலும் புத்தியும் வீரியமும் மனோபலமும் அனுமானில் ஏராளமாக இருக்கிறது. ஜாம்பவான் தலைவராக இருக்க, அங்கதன் சேனாதிபதியாக இருக்க, ஆஞ்சநேயர் அதிகாரியாக இருக்கவே பலன் வேறு விதமாக இருக்கவே முடியாது. நீங்கள் மகா பராக்கிரமம் படைத்தவர். இச்சமயம் நீங்கள் கலங்குவது உச்சிதமில்லை. இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஆகாயத்தில் வானரர்களின் கிலகில என்ற ஒலி கேட்டது. அனுமானின் புகழை பாடிக்கொண்டு ஒப்படைத்த காரியத்தை முடித்ததை பற்றி பேசிக்கொண்டு கிஷ்கிந்தா வந்து சேர்ந்தார்கள் அவ்வானரர்கள். சுக்ரீவர் இந்த பேரிரைச்சலை கேட்டு மகிழ்ந்தார். எழுந்து நின்று தன் வாளை சந்தோஷத்தில் சுழற்றினார். அங்கதம் புரதः கிருத்வா ஹனுமந்தம் ச வானரம் தேங்கத பிரமுகா வீராः பிரஹ்ருஷ்டாश्च முதான்விதாः நிபேதுர்ஹரிராஜஸ்ய சமீபே ராഘவஸ்ய ச ஹனுமாंश्च மகாபாஹுः प्रणम्य शिरसा ततः नियतामक्षतां देवीं राघवाय न्यवेदयत् दृष्टा देवीति हनुमद्वदनादमृतोपमम् आकर्ण्यवचनं रामो हर्षमापसलक्ष्मणः निश्चितार्थस्ततस्तस्मिन् सुग्रीवः पवनात्मजे लक्ष्मणः प्रीतिमान् प्रीतं बहुमानादवैक्षत प्रीत्या चरममानोऽथ राघवः परवीरः बहुमानेन महता हनुमन्तमवैक्षत. इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे चतुष्षष्टितमः सर्गः. அங்கதனும் அனுமானும் முன் செல்ல ஆனந்தத்தில் எல்லா வானரர்களும் ராமரின் அருகில் வந்து இறங்கினார்கள். அங்கதன், அந்த வானர தலைவன், சந்தோஷமாக சுக்ரீவருக்கு அருகில் வந்து நின்றான். மகாபாகுவான அனுமான் தலையை குனிந்தபடி ராமரை பார்த்து தலை வணங்கினார். ராமரின் மேல் அபார பக்தி கொண்ட சீதாவை நான் கண்டேன் என்றார். அனுமானின் தேன் குழைந்த வார்த்தைகளை கேட்ட ராம லக்ஷ்மணர்கள் பெரிதும் சந்தோஷப்பட்டார்கள். சுக்ரீவரும் லக்ஷ்மணரும் அனுமான்தான் இந்த காரியத்தை செய்திருக்கிறார் என்று உணர்ந்து அவரை கண்கொட்டாமல் பார்த்தார்கள். ராகவன் அனுமானை மிகவும் பிரியத்துடன் பார்த்தார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 64ஆம் சர்க்கம் சம்பூர்ணம்.
पञ्चषष्टितमः सर्गः। ततः प्रस्रवणं शैलं ते गत्वा चित्रकाननं प्रणम्य शिरसा रामं लक्ष्मणं च महाबलं युवराजं पुरस्कृत्य सुग्रीवमभिवाद्य च प्रवृत्तिमथ सीतायाः प्रवक्तुमुपचक्रमुः रावणान्तःपुरे रोधं राक्षसीभिश्च तर्जनं रामे समनुरागं च यश्चायं समयः कृतः एतदाख्यान्ति ते सर्वे हरयो रामसन्निधौ वैदेहीमक्षतां श्रुत्वा रामस्तुत्तरमब्रवीत् क्व सीता वर्तते देवी कथं च मयि वर्तते एतन्मे सर्वमाख्यात வைதேகிம் பிரதிவானராக. அழகான காடுகளால் சூழ்ந்திருக்கும் பிரஸ்ரவணமலை உச்சிக்கு சென்றடைந்த வானரர்கள் ராம லக்ஷ்மண சுக்ரீவருக்கு தலை வணங்கினார்கள். அவருடைய யுவராஜாவை முன்னிலையில் நிற்க வைத்துவிட்டு சீதையின் வரலாற்றை சொல்ல தொடங்கினார்கள். ராமரின் சந்நிதியில் வானரர்கள் ராவணனின் அசோகவனத்தில் சீதை கைதியாக இருப்பதையும் மற்ற அரக்கிகள் அவளை மிரட்டுவதையும் அவள் உயிருடன் இருக்கும் காலம் மிக குறைவாக இருப்பதையும் எடுத்து சொன்னார்கள். சீதை உயிருடன் தான் இருக்கிறாள் என்று தெரிந்த ராமர் வானரர்களிடம் கேட்டார், சீதை எப்படி இருக்கிறாள்? என்னை குறித்து என்ன சொல்கிறாள்? கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். ராமஸ்ய கதிதம் ஸ்ருத்வா ஹரயே ராமசந்நிதௌ சோதயந்தி ஹனுமந்தம் सीता वृत्तान्तकोविदं श्रुत्वा तु वचनं तेषां हनुमान् मारुतात्मजः प्रणम्य शिरसा देव्यै सीतायै तां दिशं प्रति उवाच वाक्यं वाक्यज्ञः सीताया दर्शनं यथा समुद्रं लङ्घयित्वाहं शतयोजनमायतम् अगच्छं जानकीं सीतां मार्गमानोदिदृक्षया तत्र लङ्केति नगरी रावणस्य दुरात्मनः दक्षिणस्य समुद्रस्य तीरे वसति दक्षिणे तत्र दृष्टा मया सीता रावणान्तःपुरे सती सन्यस्य त्वयि जीवन्ती रामा राममनोरथम् दृष्टा मे राक्षसी मध्ये தர்ஜ்யமானா முகுர்முகுஹு. ராமரின் கேள்விகளை கேட்ட வானரர்கள் அனுமானை பதிலளிக்குமாறு தூண்டினார்கள். அனுமானுக்கு தான் முழு விவரம் தெரிந்ததால் ராமருக்கு அவளை பற்றி விளக்கச் சொன்னார்கள். வாயு புத்திரனான அனுமான் ராமரின் கேள்விகளை கேட்டதும் ஒருமுறை சீதை இருக்கும் திக்கை நோக்கி நமஸ்கரித்துவிட்டு அவளை குறித்து சொல்ல ஆரம்பித்தார். 100 யோஜன கடலை தாண்டி வைதேகியை தேடி சென்று அவளை அங்கு கண்டேன். கடலின் தட்சிண கரையில் லங்கை இருக்கிறது. அதன் மன்னனாக துராத்மாவான ராவணன் ஆளுகிறான். ராவணனின் அரண்மனையின் உள் பகுதியில் தேவி சீதையை நான் பார்த்தேன். அவள் தங்கள் மேல் முழு நம்பிக்கையையும் வைத்திருக்கிறாள். எல்லா ஆசா பாசங்களையும் விட்டுவிட்டாள். அவள் ஒரு அழகான உபவனத்திற்கு நடுவில் ராட்சசிகளால் சூழப்பட்டும் மிரட்டப்பட்டும் கண்டேன். ராட்சசீபிர்விரூபாபி ரக்ஷிதா பிரமதாவனே துக்கமாபத்யதே தேவி தவா துக்கோசிதா சதி ராவணாந்தఃபுரே ருத்தா ராட்சசீபிः சுரக்ஷிதா ஏகவேணீதராதீனா त्वयि चिन्तापरायणा अधः शय्या विवर्णाङ्गी पद्मिनीव हिमागते रावणाद्विनिवृत्तार्था मर्तव्यकृतनिश्चया देवी कथञ्चित् काकुत्स्थ त्वन्मना मार्गिता मया इक्ष्वाकुवंशविख्यातिं शनैः कीर्तयता नघ सामया नरशार्दूल विश्वासमुपपादिता ततः सम्भाषिता देवी
सर्वमर्थं च दर्शिता रामसुग्रीवसख्यं च श्रुत्वा प्रीतिमुपागता नियतः समुदाचारो भक्तिश्चास्यास्तथा त्वयि. அவள் துக்கக் கடலில் மூழ்கியிருக்கிறாள். ஒற்றை பின்னல் போட்டவள் பரிதாபமான நிலையில் தங்கள் தியானத்திலேயே சதா இருக்கிறாள். வெறும் தரையில் படுக்கிறாள். மெலிந்து போய் குளிர்காலத்தில் தோன்றும் தாமரையைப் போல் விளங்குகிறாள். ராவணனின் மேல் துவேஷம் கொண்டு உயிர் தியாகம் செய்ய சித்தமாக இருக்கிறாள். ராமரை மட்டுமே சிந்தனையில் வைத்திருக்கிறாள். எப்படியோ அவளை நான் கண்டுகொண்டேன். மாசற்றவரே, மனிதர்களில் புலியே, அவளுக்கு நம்பிக்கை கொடுக்க நான் இக்ஷ்வாகு குல புகழை எடுத்துச் சொன்னேன். அந்த தெய்வீக பெண்மணி என்னுடன் பேசிய போது நான் ராம சுக்ரீவரின் நட்பையும் ஒப்பந்தத்தையும் கூறினேன். இதை கேட்ட சீதா, அவள் பக்தியை உங்கள் மீது கொண்டவள், ஆனந்தப்பட்டாள். ஏவம் மயா மகாபாகா திருஷ்டா ஜனகநந்தினி உக்ரேன தபசா யுக்தா त्वद्भक्त्या पुरुषर्षभ अभिज्ञानं च मे दत्तं यथा वृत्तं तवान्तिके चित्रकूटे महाप्राज्ञ वायसम्प्रति राघव विज्ञाप्यश्च नरव्याघ्रो रामो वायुसुतत्वया अखिलेनेह यदृष्टमिति मामाह जानकी अयं चास्मै प्रदातव्यो यत्नात् सुपरिरक्षितः ब्रुवता वचनान्येवं सुग्रीवस्योपशृण्वतः येष चूडामणिः श्रीमान् मया सुपरिरक्षितः मनःशिलायास्तिलको गण्डपार्श्वे निवेशितः. மனிதர்களில் ரிஷபமே, ஜனகரின் புதல்வி ஜானகியை நான் கண்டேன். அவள் உங்கள் மேல் அபார பக்தி கொண்டவளும் புண்ணியவதியும் கூட. ராகவா, உங்கள் கணையாழியை அவளுக்கு காண்பித்த போது அவள் எனக்கு ஒரு காகத்தின் கதையை சித்திரகூடத்தில் நடந்ததாக சொன்னாள். அவள் என்னிடம், வாயுகுமாரா, இதை நீ ராமரிடம் அவசியம் சொல்ல வேண்டும். இங்கு நடப்பது எல்லாவற்றையும் விவரமாக அவரிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றாள். சுக்ரீவரும், அறியும்படி உன் முயற்சிகளை சொல் என்று கூறி இந்த அடையாளத்தை ராமரிடம் நீ காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி பத்திரப்படுத்தி வைத்திருந்த சூடாமணியை என்னிடம் கொடுத்தாள். அவர் என் நெத்தியில் வைத்த சிவப்பு பொட்டை பற்றி நினைவூட்டவும் என்றும் சொன்னாள். त्वया प्रनष्टे तिलके तं किल स्मर्तुमर्हसि येष निर्यातितः श्रीमान् मया ते वारिसम्भवः एतं दृष्ट्वा प्रमोदिष्ये व्यसने त्वामिवानघ जीवितं धारयिष्यामि मासं दशरथात्मज ऊर्ध्वं मासान्न जीवेयं रक्षसां वशमागता इति मामब्रवीत् सीता कृशाङ्गी वरवर्णिनी रावणान्तःपुरे रुद्धा मृगी वोत्पुल्ललोचना एतदेव मया ख्यातं सर्वं राघवयध्यता सर्वथा सागरजले सन्तारः प्रविधीयताम् तौ जाताश्वासौ राजपुत्रौ विदित्वा तच्चाभिज्ञानं राघवाय प्रदाय देव्या चाख्यातं सर्वमेवानुपूर्व्या द्वाचा सम्पूर्णं वायुपुत्रः शशंस. इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे பஞ்சஷஷ்டிதமः சர்கः. கடலில் உதித்த இந்த சூடாமணியை அவரிடம் கொடுத்து, இதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவர் தென்படுகிறார் என்று சொல்ல சொன்னாள். தசரத புத்ரா, நான் இன்னும் 1 மாத காலம் உயிரோடு இருப்பேன். அதற்கு மேல் ஒரு நொடி இருக்க மாட்டேன். தபசினால் உடம்பு மெலிந்து பயத்தினால் கண்கள் விரித்து கொண்டு என்னிடம் அவள் சொன்ன வார்த்தைகள் இவை. ராமா, அங்கு நடந்ததையெல்லாம் நான் உங்களிடம் கூறியுள்ளேன்.
கடல் கடப்பது எப்படி என்று இனி ஆலோசிக்க வேண்டும் என்று சொல்லி முடித்தார் அனுமான். 2 ராஜகுமாரர்களும் திருப்தி அடைந்ததை கண்ட அனுமான் சீதை கொடுத்த சூடாமணியை அவர்களிடம் கொடுத்தார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 65ஆம் சர்க்கம் சம்பூர்ணம். षट्षष्टितमः सर्गः। एवमुक्तो हनुमता रामो दशरथात्मजः तं मनिं हृदये कृत्वा प्ररुरोध स लक्ष्मणः। तं तु दृष्ट्वा मनिश्रेष्ठं राघवः शोककर्षितः नेत्राभ्यामश्रुपूर्णाभ्यां सुग्रीवमिदमब्रवीत् यथैव धेनुः स्रवति स्नेहाद्वत्सस्य वत्सला तथा ममापि हृदयं मणिरत्नस्य दर्शनात्। मणिरत्नमिदं दत्तं वैदेह्याः श्वशुरेणु मे वधूकाले यथा बद्धमधिकं मूर्ध्नि शोभते। अयं हि जलसम्भूतो मनिः सज्जनपूजितः यज्ञे परमतुष्टेन दग्धः शक्रेण धीमता। அனுமான் இவ்வாறு எல்லாவற்றையும் சொன்னதும் ராமர் அந்த சூடாமணியை தன் மார்போடு சேர்த்து வைத்து அழுதார். லக்ஷ்மணரும் அவருடன் அழுதார். அந்த உயர்ந்த மணியை பார்த்ததும் துக்கத்தில் சுக்ரீவரை பார்த்து சொன்னார் ராமர். கன்று குட்டியை கண்டதும் பசுவிற்கு எப்படி பால் பெருகுமோ அதே போல் இந்த மணிபூஷணத்தை பார்த்ததும் என் நெஞ்சம் உருகுகிறது. இதை வைதேகிக்கு எங்கள் திருமணத்தின் சமயம் அவர் தந்தை அவளுக்கு பரிசாக கொடுத்தது. இந்த சூடாமணி அவள் தலையில் மிகவும் சோபித்தது. இது கடலில் உதித்தது. ஜனகரின் யஜ்ஞத்தை பாராட்டி இந்திரன் அவருக்கு அளித்த ஆபூஷணம் பெரியோர்களால் பூஜிக்கப்பட்டது. இமம் திருஷ்ட்வா மனிஸ்ரேஷ்டம் யதா தாதஸ்ய தர்சனம் அத்யாஸ்ம்யவகதः சௌம்ய வைதேஹஸ்ய ததா விபோः அயம் ஹி சோபதே தஸ்யாஹ பிரியாயா மூர்ध्नि मे மனிः அத்யாஸ்ய தர்ஷனேனாஹம் பிராப்தாம் தாமிவ சிந்தயே கிமாஹ சீதா வைதேஹி ब्रूहि सौम्य पुनः पुनः पिपासुमिव तोयेन सिञ्चन्ति वाक्यवारिणा इतस्तु किं दुःखतरं यदि मम वारि सम्भवं मनिं पश्यामि सौमित्रे वैदेहीमागतं विना चिरं जीवति वैदेही यदि मासं दरिष्यति न जीवेयं क्षणमपि विना तामसिते क्षणाम्. சுக்ரீவா, இதை இன்று கண்டதும் எனக்கு என் தகப்பனாரும் விதேக மன்னரும் நினைவுக்கு வருகிறார்கள். இது என் பிரியமானவளின் தலையை அலங்கரித்து வந்திருந்தது. இப்பொழுது இதை பார்த்தால் அவளையே சாக்ஷாத் பார்ப்பது போல் இருக்கிறது. அனுமான், சீதை தாகமெடுப்பவனுக்கு தண்ணீரை போன்றவள். எனக்கு அவள் சொன்னதை மீண்டும் மீண்டும் சொல்லி என் உயிர் தாகத்தை குறைப்பாயாக. லக்ஷ்மணா, கடலில் தோன்றிய இந்த மணியை பார்க்கிறேன். வைதேகி இங்கு வராமலேயே இதைவிட வேறு துக்கம் என்ன வேண்டும்? வைதேகி 1 மாத காலம் உயிரோடிருப்பாள் என்றால் அவள் நீண்ட காலம் வாழ்கிறாள் என்று அர்த்தமாகும். அவளை பிரிந்து இனி 1 நொடி கூட என்னால் உயிரோடு இருக்க முடியாது. நயமாமபி தம் தேசம் யத்ர திருஷ்டா மம பிரியா ந திஷ்டேயம் க்ஷணமபி பிரவృத்திமுபலப்ய ச கதம் சா மம சுஷ்ரோணி பீருபீருக் சதி சதா பயாவஹானாம் கோரானாம் மத்யே திஷ்டதி ரக்ஷசாம் शारदस्तिमिरोन्मुक्तो नूनं चन्द्र इवाम्बुदैः आवृतं वदनं तस्या न विराजति राक्षसैः किमाह सीता हनुमंस्तत्त्वतः कथयाध्य मे एते न खलु जीविष्ये भेषजेनातुरो यथा मधुरा मधुरालापा किमाह मम भामिनी
मद्विहीनावरारोहा हनुमन् कथयस्व मे। इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे षट्षष्टितमः सर्गः। என்னை அவள் இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல். ஒரு நொடி கூட இனி தாமதம் வேண்டாம். அவள் பயந்த சுபாவமுடையவள், என் பிரியமானவள். அந்த அரக்கிகளின் நடுவில் எப்படி உயிர் வாழ்வாள்? அவள் முகம் சரத்கால நிலவைப் போல் மங்கியிருக்க கூடும். அனுமான், அவள் சொன்னதை என்னிடம் சொல். நான் ஆவலுடன் இருக்கிறேன். எப்படி நோயால் பாதிக்கப்பட்டவனுக்கு மருந்து ஆறுதலை தருமோ அப்படி அவள் செய்தி கேட்டால் நான் உயிரோடு இருப்பேன். இனிமையாக பேசுபவள், என்னிடமிருந்து பிரிந்தவள் என்ன சொன்னாளோ அவள் கூறியபடியே எனக்கு கூறு என்று ராமர் அனுமானிடம் சொன்னார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 66ஆம் சர்க்கம் சம்பூர்ணம். सप्तषष्टितमः सर्गः। एवमुक्तस्तु हनुमान् राघवेन महात्मना सीताया भाषितं सर्वं न्यवेदयत राघवे। इदमुक्तवती देवी जानकी पुरुषर्षभ। पूर्ववृत्तमभिज्ञानं चित्रकूटे यथा तथम् सुखसुप्ता त्वया सार्धं जानकी पूर्वमुत्थिता। वायसः सहसोत्पत्य विददारस्तनान्तरे। पर्यायेन च सुप्तस्त्वं देव्यङ्के भरताग्रज। पुनश्च किल पक्षी स देव्या जनयति व्यथां। पुनः पुनरुपागम्य विररादभृशं किल। ततस्त्वं बोधितस्तस्याः शोणितेन समुक्षितः। वायसेन च तेनैव सततं बाध्यमानया। बोधितः किल देव्या त्वं सुखसुप्तः परन्तप। तां तु दृष्ट्वा महाबाहो दारितां च स्तनान्तरे। आशीविषयिव क्रुद्धो நிஸ்வசன்னப்யபாஷதாஹ. இப்படி ராகவர் அனுமானை கேட்டதும் அனுமானிடம் சீதை சொன்ன எல்லாவற்றையும் அவர் சொல்ல தொடங்கினார். மனித புலியே, அடையாளமாக நடந்த நிகழ்வொன்றை உங்களிடம் ஜானகி சொல்லச் சொன்னாள். சித்திரகூடத்தில் வசித்து வரும் பொழுது உங்கள் மடியில் அவள் சந்தோஷமாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது ஒரு காக்கை அங்கு வந்து அவள் மார்பகங்களை கொத்தியது. பரதரின் சகோதரரே, அவள் முழித்திருக்கும் பொழுது நீங்கள் அவள் மடியில் சாய்ந்திருந்தீர்கள். அப்பொழுது அதே காகம் மறுபடியும் வந்து அவளை இம்சைப்படுத்தியது. மீண்டும் மீண்டும் அவளை அது கொத்த ரத்தம் சிந்தி உங்களை எழுப்பிவிட்டது. எதிரிகளை அழிப்பவரே, நீங்கள் எழுந்ததும் அந்த பறவையை பற்றி உங்களிடம் அவள் சொன்னாள். அவள் மார்பகங்களிலிருந்து ரத்தம் பெருக விஷநாகத்தை போல் உங்களுக்கு கோபம் வந்தது. நகாக்ரைஹ்கேன தேபீரு தாரிதம் துஸ்தனாந்தரம் கஹ் க்ரீடதி சரோஷேன பஞ்சவக்த்ரேன போகினா நிரீக்ஷமானः சஹசா வாயசம் சமவைக்ஷதாஹ. नखैः सरुधिरैस्तीक्ष्णैस्तामेवाभिमुखं स्थितं सुतः किल स शक्रस्य वायसः पततां वरः. धरान्तरचरः शीघ्रं पवनस्य गतौ समः. ततस्तस्मिन् महाबाहो कोपसंवर्तिते क्षणः. वायसे त्वं कथाः क्रूरां मतिं मतिमतां वर. सदर्भं संस्तराद्गृह्य ब्रह्मास्त्रेण ह्ययोजयः. सदीप्त इव कालाग्निर्जज्वालाभिमुखः खगम्. क्षिप्तवांस्त्वं प्रदीप्तं हि दर्भं तं वायसं प्रति. ततस्तु वायसं दीप्तः सदर्भोऽनुजगामः. நீ மென்மையானவள், உன்னை இப்படி தொல்லைப்படுத்தியது யார்? 5 தலை பாம்புடன் விளையாடுவது யார் என்று நீங்கள் கேட்டீர்கள்.
அங்கும் இங்கும் சுற்றி பார்த்ததில் அந்த காக்கையை நகங்களில் இரத்தத்தோடு நீங்கள் கண்டீர்கள். இந்திரனின் பிள்ளையான அந்த காக்கை வாயு வேகத்தில் பூலோகமெங்கும் சுற்றி வந்தது. மகாபாகு, அந்த நிமிடம் கோபத்தில் நீங்கள் ஒரு கொடூரமான முடிவுக்கு வந்தீர். ஒரு தர்பையை உங்கள் பாயிலிருந்து எடுத்து மந்திர சக்தியால் அதை பிரம்மாஸ்திரமாக்கி அந்த காக்கையின் மேல் விட்டீர். அது பிரளயாக்னியைப் போல் நெருப்பை கக்கிக் கொண்டு பறவையை நோக்கி சென்றது. அது காக்கையை துரத்தியது. சபித்ரா ச பரித்யக்தः சுரைश्च समहर्षिभिः त्रीन् लोकान् सम्परिक्रम्य त्रातारं नाधिगच्छति पुनरेवागतस्त्रस्तस्त्वस्तकाशमरिन्दम सतं निपतितं भूमौ शरण्यः शरणागतं वधार्हमपि काकुत्स्थ कृपया पर्यपालयः मोघमस्त्रं न शक्यं तु कर्तुमित्येव राघव भवांस्तस्याक्षिकाकस्य हिनस्ति स्म सदक्षिणं रामत्वां स नमस्कृत्य राज्ञे दशरथाय च विसृष्टस्तु तदा काकः प्रतिपेदे स्वमालयम् एवमस्त्रविदां श्रेष्ठः सत्त्ववान् शीलवानपि किमर्थमस्त्रं रक्षस्तु न योजयति राघवः न नागानापि गन्धर्वा नासुरा न मरुद्गणाः. அந்த காகம் தன் தந்தையால் கைவிடப்பட்டது. முனிவர்களும் தேவர்களும் கூட அதற்கு அடைக்கலம் கொடுக்கவில்லை. உலகங்கள் சுற்றி வந்தும் அதற்கு பாதுகாப்பு எவருமே கொடுக்கவில்லை. எதிரிகளை அழிப்பவரே, அந்த காகம் உங்கள் சரணாகதிக்கே வந்து அடைந்தது. அது கொல்லத்தக்கது என்று தெரிந்தும் நீங்கள் அதை கொல்லாமல் கருணையினால் காப்பாற்றினீர்கள். பிரம்மாஸ்திரத்தை திருப்ப முடியாதென்பதால் அது காகத்தின் வலது கண்ணை குத்தியது. உயிர் தப்பிய அந்த காகம் உங்களையும் உங்கள் தகப்பனாரான தசரதரையும் வணங்கிவிட்டு அங்கிருந்து போய்விட்டது. இவ்விதம் அஸ்திரகலையில் நிபுணர், பராக்கிரமம் உடையவர், நன்னெறியாளருமாக இருக்கும் ராகவர் இன்னும் ஏன் ராட்சசர்களை அழிக்காமல் இருக்கிறார்? நச்ச சர்வேரனே சக்தா ராமம் பிரதிசமாசிதும் தஸ்ய வீரியவதः கஷ்சித்யத்யஸ்தி மயி சம்பிரமः க்ஷிப்ரம் சுனிஷிதைர்பாணைர்ஹன்யதாம் யுதி ராவணः भ्रातुरादेशमाज्ञाय लक्ष्मणो वा परन्तपः स किमर्थं नरवरो न मां रक्षति राघवः शक्तौ तौ पुरुषव्याघ्रौ वाय्वग्निः समतेजसौ सुराणामपि दुर्धर्षौ किमर्थं मामुपेक्षत ममैव दुष्कृतं किञ्चिन्महदस्ति न संशयः समर्थावपि तौ यन्मां नावेक्षेते परन्तपौ वैदेह्या वचनं श्रुत्वा करुणं साश्रुभाषितम्. ராமரை போரில் எதிர்கொள்ள நாக கந்தர்வ அசுர மருத்கணங்களால் கூட முடியாதே. என் மேல் துளிகூட அக்கறை இருந்தால் நீங்கள் யுத்தத்தில் ராவணனை உங்கள் கூர்மையான பாணங்களால் வதம் செய்வீர். எக்காரணங்கொண்டு லக்ஷ்மணர் எதிரிகளை விநாசம் செய்பவர் என்னை இன்னும் காப்பாற்ற வரவில்லை. மனித புலிகளாக விளங்கும் இரு சகோதரர்களும் வாயுவுக்கும் அக்னிக்கும் நிகரானவர்கள், தேவர்களும் இவர்களை அஞ்சுபவர்கள் ஏன் என் மேல் கவனம் செலுத்தவில்லை? நான் என்ன பாவம் செய்தேன்? வைதேகியின் இவ்வார்த்தைகளை கேட்ட நான் இவ்வாறு பதிலளித்தேன் என்றார் அனுமான். புனரப்யஹமார்யாம் தாமிதம் வசனமப்ருவம் த்வச்சோக விமுகோ ராமோ தேவி சத்யேன தே ஷபே ராமே துக்காபிபூதே து லக்ஷ்மணः பரிதப்யதே கதஞ்சித் பவதி திருஷ்டா ந காலः பரிசோசிதும் இமம் முகூர்த்தம் துக்கானாம் அந்தம் த்ரக்ஷ்யசி பாமினி
तावुभौ नरशार्दूलौ राजपुत्रावनिन्दितौ त्वद्दर्शनकृतोत्साहौ लङ्कां भस्मीकरिष्यतः हत्वा च समरे रौद्रं रावणं सह बान्धवं राघवस्त्वां वरारोहे स्वां पुरीं नयते ध्रुवं यत्तु रामो विजानीयादभिज्ञानमनिन्दिते. தேவி, உண்மையில் ராமர் உங்களிடமிருந்து பிரிந்த சோகத்தினால் அவருக்கு வேறெதிலும் கவனமே செல்லுவதில்லை. ராமரை அப்படி பார்க்கும் லக்ஷ்மணருக்கும் துக்கம் பொங்கி வருகிறது. அழகியே, நான் உங்களை எப்படியோ கண்டுபிடித்திருக்கிறேன். இந்த சமயம் வருத்தப்படுவதற்கல்ல, உங்கள் கஷ்டங்களின் முடிவு காலம் வந்துவிட்டது. இரு ராஜகுமாரர்களும் மனித புலிகள், மாசற்றவர்கள். அவர்கள் உங்களை காண ஆவலுடன் இருக்கிறார்கள். லங்கையை சாம்பலாக்கிவிடப் போகிறார்கள். கொடியிடையாளே, ராமர் ராவணனை அவனுடைய பந்துக்களோடு கொன்று உங்களை அழைத்து செல்வார், அது நிச்சயம். மாசற்றவளே, என்னிடம் அவர் அடையாளம் கண்டுபிடிக்கும் போல் ஏதாவது கொடுங்கள் என்றேன். பிரீத்தி சஞ்சனனம் தஸ்ய பிரதாத்தும் த்வமிஹார்ஹசி சாபிவீக்ஷ்ய திஷக் சர்வா வேண்யுத்கதனமுக்தமம் முக்த்வா வஸ்த்ராத் ததௌ மஹ்யம் மணிமேதம் மகாபல प्रतिगृह्य मणिं दिव्यं तव हेतो रघूद्वह शिरसा तां प्रणम्यार्या महमागमने त्वरे गमने च कृतोत्साहमवेक्ष्य वरवर्णिनी विवर्धमानं च हिमामुवाच जनकात्मजा अश्रुपूर्णमुखी दीना बाष्पसंदिग्धभाषिणी ममोत्पतनसम्भ्रान्ता शोकवेगसमाहता हनुमन्सिंहसङ्काशौ तावुभौ रामलक्ष्मणौ सुग्रीवं च सहामात्यं सर्वान् ब्रूयाह्यनामयम्. அவள் எல்லாபுறமும் ஒருமுறை பார்த்துவிட்டு அவள் தன் இடுப்பில் கட்டி வைத்திருந்த மாணிக்கத்தை, அவள் கூந்தலை சோபிக்கும் மணிபூஷணத்தை பத்திரப்படுத்தி வைத்திருந்ததை என்னிடம் கொடுத்தாள். ரகுகுல திலகமே, அதை பெற்ற பின் அவளை ஒருமுறை நமஸ்கரித்துவிட்டு அங்கிருந்து விரைந்தேன். நான் கிளம்ப சித்தமாக இருப்பதை கண்ட ஜானகி என்னிடம் சொன்னாள். கண்களில் நீர் பெருக என் புறப்பாட்டை நினைத்து துக்கமடைந்தவள் இப்படி சொன்னாள். அனுமான், சிங்கங்கள் போலிருக்கும் ராம லக்ஷ்மணர்களுக்கும் சுக்ரீவருக்கும் அவர் அமைச்சர்களுக்கும் என் நலனை எடுத்துச் சொல். யதா ச மகாபாஹுர் மாம் தாரயதி ராகவஹ அஸ்மாத் துக்காம்பு சம்ரோதாத் த்வம் சமாதாதுமர்ஹசி இமம் ச தீவ்ரம் மம சோகவேகம் ரக்ஷோபிரேபிஹ் பரிபர்த்சனம் ச ब्रूयास्तु रामस्य गतः समीपं शिवश्च ते ध्वास्तु हरिप्रवीर ये तत्तवार्या नृपराजसिंह सीतावचः प्राह विषादपूर्वं ये तच्च बुद्ध्वा गदिदं मया त्वं श्रद्धत्स्व सीतां कुशलां समग्राम्. इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे सप्तषष्टितमः सर्गः. மீண்டும் சொன்னாள். மகாபாகுவான ராகவரிடம் என்னை இந்த துக்கக் கடலிலிருந்து மீட்டச் சொல். பெருவானரமே, என் கவலைகளின் ஆழத்தை நீதான் ராமருக்கு புலன்படுத்த வேண்டும். அரக்கிகளின் மிரட்டல்களையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி என் பிரயாணம் மங்களகரமாக இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதித்தாள். மன்னர்களில் சிங்கமே, இவ்வார்த்தைகளை தேவி சீதா ஆழ்ந்த துக்கத்தில் சொன்னவை. சீதை உங்கள் மேல்தான் தன் நம்பிக்கையை வைத்திருப்பதாகவும் அவள் க்ஷேமமாக இருப்பதாகவும் சொல்லச் சொன்னாள். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 67வது சர்க்கம் சம்பூர்ணம். अष्टषष्टितमः सर्गः.
अताहमुत्तरं देव्या पुनरुक्तः स सम्भ्रमः तव स्नेहान्न रव्याघ्र सौहार्दादनुमान्य वै एवं बहुविधं वाच्यो रामो दाशरथिस्त्वया यथा मामाप्नुयात् शीघ्रं हत्वा रावणमाहवे यदि वा मन्यसे वीर वसैकाहमरिन्दम कस्मिंश्चित् संवृते देशे विश्रान्तक्ष्वो गमिष्यसि मम चाप्यल्पभाग्यायाः सान्निध्यात् तव वानर अस्य शोकविपाकस्य मुहूर्तं स्याद्विमोक्षणम् गते हि त्वयि विक्रान्ते पुनरागमनाय वै प्राणानमपि सन्देहो मम स्यान्नात्र संशयः तवादर्शनजक्षोको भूयो मां परितापयेत् दुःखपराभूतां दुर्गतां दुःखभागिनीम् अयं च वीरसन्देहस्तिष्ठतीव ममाग्रतः सुमहांस्त्वत्सहायेषु हरिऋक्षेषु हरीश्वर. அனுமான் மீண்டும் சொன்னார், புலிநிகர் வீரரே, என் மேலுள்ள அபிமானத்தினாலும் உங்கள் மேல் கொண்ட அபார நெருக்கத்தினாலும் அவள் நம்பிக்கையுடன் என்னிடம் மீண்டும் சொன்னாள். ராமரிடம் தாசரதியிடம் பல முறைகளில் வெகு சீக்கிரமாக இங்கு வந்து போரில் ராவணனை வென்று என்னை அழைத்துச் செல்ல நீ சொல்ல வேண்டும். எதிரிகளை அழிப்பவனே அனுமான், இங்கே சிறிது நேரம் ஓய்வு பெற்று மறுநாள் கிளம்பலாமே என்றாள். வீர அனுமான், நீ கூட இருந்தால் துர்பாகியசாலியான எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குமே. வானர புலியே, நீ இப்படி உடனே புறப்பட்டால் நீ திரும்பும் வரை நான் உயிரோடு இருப்பேனா என்று சந்தேகமாக இருக்கிறது. நான் துர்பாகியசாலி, துக்கத்தில் அரக்கிகளால் சூழ்ந்திருக்கிறேன். உன்னை காணாமல் சோகத்தில் மூழ்கி விடுவேன். வீர வானரமே, உன்னுடன் மற்ற வானர்களும் கரடிகளும் கடல் தாண்டுவது எப்படி என்று வருத்தப்பட்டாள். கதம் நு खलु துஷ்பாரம் தரிஷ்யந்தி மகோததிம் தானி ஹரிருக்ஷ சைன்யானி தௌ வா நரவராத்மஜௌ த்ரயாணாமேவ பூதானாம் சாகரஸ்யாஸ்ய லங்கனே சக்திः ஸ்யாத்வை ந தேயஸ்ய வாயோர்வா தவ வானக ததஸ்மின் கார்ய நிர்யோகே வீரைவம் துரதிக்ரமே கிம் பஷ்யசி சமாதானம் த்வம் ஹி கார்யவிதாம்பரः காமமஸ்ய த்வமேவைகः கார்யஸ்ய பரிசாதனே பர்யாப்தः பரவீரघ्न யசஸ்யஸ்தே பலோதயः பலைः சமக்ரைர்யதி மாம் ஹத்வா ராவணமாஹவே விஜயீ ஸ்வாம் புரீம் ராமோ நயே தத்ஸ்யாத்ய ஷஸ்கரம் யதாஹம் தஸ்ய வீரஸ்ய வனாதுபதினா ஹ்ருதா ரக்ஷசா தத்பயாதேவ ததா நார்ஹதி ராகவः பலைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்தனः மாம் ந ஏத்யதி காகுத்ஸ்தஸ்தத்தஸ்ய சதுஷம் பவேத் தத்யதா தஸ்ய விக்ராந்தமனுரூபம் மகாத்மனः பவத்யாஹ வசூரஸ்ய ததா த்வமுபபாதய. ராம லக்ஷ்மணர்கள் தான் எப்படி வருவார்கள்? கருடன், வாயு மற்றும் நீ மட்டும்தான் கடலை தாண்ட சாமர்த்தியசாலிகள். வீரனே, உனக்கு காரிய சித்தி எப்படி என்பது தெரியும். ஆனால் என் சந்தேகங்களை தீர்த்து என்னிடம் செய்முறையை கொஞ்சம் எடுத்துச் சொல் என்றாள். உன்னால் தனியாக எல்லோரையும் வெல்ல முடியும். அப்படி செய்தால் புகழும் கீர்த்தியும் உன்னையே சேரும், ராமருக்கல்ல. ராமர் ராவணனை கொன்று அவன் பரிவாரங்களை வென்று
என்னை இங்கிருந்து அழைத்துச் சென்றால்தான் அவருக்கு பெருமை. ராவணன் என்னை அபகரித்தா மாதிரி அவர் என்னை பயத்தில் எடுத்துச் செல்லக்கூடாது. அது சரியல்ல. அவர் பாணங்களால் எதிரி படையை வென்று லங்கையை ஒழித்து என்னை அழைத்துச் செல்ல வேண்டும். ராமர் அவருடைய பலபராக்கிரமத்திற்கு இழுக்கு ஏற்படாத வகையில் என்னெல்லாம் செய்யலாமோ அவ்வாறே நீ திட்டமிடுவாயாக என்று சொல்லி முடித்தாள் சீதை. ததர்த்தோபஹிதம் வாக்கியம் பிரஸ்ரிதம் ஹேது சம்ஹிதம் நிஷம்யாஹம் ததः சேஷம் வாக்கியமுத்தரமப்ருவம் தேவி ஹரிருக்ஷ சைன்யானாம் ஈஸ்வரः ப்ளவதாம் வரः சுக்ரீவः சத்வசம்பன்னஸ்தவார்த்தே கிருதநிச்சயः தஸ்ய விக்ரமசம்பன்னா சத்வவந்தோ மகாபலாः மனः சங்கல்பசம்பாதா நிதேஷே ஹரயः ஸ்திதாः येषां नोपरि नाधस्तान्न तीर्यक् सज्जते गतिः न च कर्मसु सीदन्ति महत्स्वमिततेजसः असकृतैर्महाभागैर्वानरैर्बलदर्पितैः प्रदक्षिणीकृता भूमिर्वायुमार्गानुसारिभिः. அவளுடைய பொருள் பொதிந்த யுக்தியுள்ள சொற்களை கேட்டு நான் இவ்வாறு பதிலளித்தேன். தேவி, வானர கரடி படைகளின் தலைவரும் வானர சிரேஷ்டருமான வானர மன்னன் தக்க பலம் பொருந்தியவர். உங்களை காப்பாற்ற உறுதி கொண்டிருக்கிறார். அவர் கட்டளையின் கீழ் பலமும் ஆற்றலும் வீரியமும் படைத்த வானர சைன்யம் மனோவேகத்தில் செல்பவர்கள் இருக்கிறார்கள். ஆகாயத்திலும் பூமியிலும் அவர்களை எதிர்கொள்பவர்கள் யாருமே இல்லை. ஆகாயத்திற்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கும் பிரதேசத்திலும் அவ்வாறே யாரும் இல்லை. எந்த காரியமும் சுலபமாக முடிக்கக்கூடியவர்கள் அவர்கள். தேவி, வாயு வேகத்தில் பறந்து அவர்கள் பூமியை சுற்றி வந்திருக்கிறார்கள். மத்விசிஷ்டாஸ்ச துல்யாஸ்ச சந்தி தத்ர வனௌகசஹ மத்தः பிரத்யவரः கஷ்சின் நாஸ்தி சுக்ரீவ சந்நிதௌ அஹம் தாவதிஹ ப்ராப்தஹ கிம் புனஸ்தே மகாபலாஹ நஹி பிரகிருஷ்டாः பிரேஷ்யந்தே ஹீதரே ஜனாः ததலம் பரிதாபேன தேவி மன்யுர்வ்யபைது தே ஏகோத்பாதேன வைலங்கா மேஷ்யந்தி ஹரியூதபாः மம பிருஷ்டகதௌ தௌ ச சந்திரசூர்யா விவோதிதௌ त्वत्सकाशं महाभागे नृसिंहावागमिष्यतः अरिघ्नं सिंहसङ्काशं क्षिप्रं द्रक्ष्यसि राघवं लक्ष्मणं च धनुष्पाणिं லங்காத்வாரமுபஸ்திதம். என்னை போலும் என்னை விடவும் கூட அவர்கள் பலம் கொண்டவர்கள். சுக்ரீவருக்கும் எனக்கும் நிகரானவர்களே. நான் இங்கு வந்திருக்கும் பொழுது அவர்களாலும் அது சாத்தியமே. ஒரு காரியத்திற்கு அனுப்பப்படுபவன் பல பராக்கிரமத்தில் தாழ்வாக இருப்பவனே. அப்பொழுது யூகித்துக் கொள்ளுங்கள். தேவி, துக்கத்தை கைவிடுங்கள், சோகம் வேண்டாம். வானர படை பறந்து வந்து ஒரே தாவில் இங்கு வந்து சேரும். தேவி, மனித சிங்கங்களான ராமலக்ஷ்மணர்கள் சூரிய சந்திரனைப் போல் உள்ளவர்கள் என் முதுகில் ஏறி இங்கு வந்தடைவார்கள். இருவரையும் கைகளில் வில்லு அம்புகளோட லங்கையில் விரைவில் பார்ப்பீர். நகதம்ஷ்ட்ராயுதான் வீரான் சிம்ஹ ஷார்தூல விக்ரமான் வானரான் வானரேந்திராபான் க்ஷிப்ரம் த்ரக்ஷ்யசி சங்கதான் शैलाम्बुदनिकाशानां लङ्कामलयसानुषु नर्दतां कपिमुख्यानामचिराच्छ्रोष्यसि स्वनं निवृत्तवनवासं च त्वया सार्धमरिन्दमम् अभिषिक्तमयोध्यायां
क्षिप्रं द्रक्ष्यसि राघवं ततो मया वाग्भिरदीनभाषिणा शिवाभिरिष्टाभिरभिः प्रसादिता जगाम शान्तिं मम मैथिलात्मजा तवापि शोकेन तदाभिपीडिता। इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे अष्टषष्टितमः सर्गः। நகங்களையும் பற்களையும் ஆயுதமாக கொண்டவர்களையும் யானை போல் பலம் கொண்ட வானரர்களையும் நீங்கள் பார்ப்பீர். மழை மேகங்களின் கர்ஜனையைப் போல் எழும்பும் வானரப்படை தலைவர்களின் கர்ஜனையை லங்கையின் மலைகளிலிருந்து எழும்பும் சிங்க கர்ஜனையைப் போல் கேட்கத்தான் போகிறீர். எதிரிகளை அழிக்கும் ராகவரை வனவாசம் முடித்து அயோத்தி மன்னராக கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் பார்ப்பீர். இப்படி நான் பதிலளித்ததும் நீங்களும் துக்கக் கடலில் இருப்பதை அறிந்து என் நம்பிக்கையூட்டும் மங்களகரமான வார்த்தைகளை கேட்டவள் மகிழ்ச்சி அடைந்து மனசாந்தி அடைந்து அமைதியாக இருந்தாள் என்று சொல்லி முடித்தார் அனுமான். பகவத் கிருபையால் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் 5ஆம் காண்டமான சுந்தரகாண்டம் சம்பூர்ணம். சுந்தரகாண்டம் படித்து முடித்தபின் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் யுத்த காண்டத்தில் 131வது சர்க்கமான ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தையும் படிக்க வேண்டும் என்பது மரபு. சுந்தரகாண்டம் பாராயணம் சப்தாகத்திலோ நவாகத்திலோ பூர்த்தி செய்யலாம். குடும்ப க்ஷேமத்திற்கும் வாழ்க்கையில் ஏற்படும் இடைஞ்சல்களை நீக்குவதற்கும் சுந்தரகாண்டம் பாராயணம் நன்கு. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஓம் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான்.